இல்லை சார், நான் கேட்குறது பொது வெளியில் நீங்கள் ஒரு பெண்கிட்ட போயிட்டு ரேண்டமாக நீங்கள் வந்து இந்த மற்ற கட்சிகளோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை தாவேக்காவோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டால் பெரும்பான்மையாக இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வயசு ஆன்டிஸ்லேருந்து யங் காலேஜ் கேர்ள்ஸ் வரைக்கும் வந்துட்டு டிவிகே க்ரௌட்னா வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க, சேஃபாக விட்டுருவாங்க என்ற கருத்து இருக்குது. அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை சும்மா அந்த அரசியலில் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அவன் யாருக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ வந்து அவன் தெளிவோடு தான் வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டானா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஸோ எனக்கு அந்த அந்த இளைஞர்களையே ப்ளேம் பண்ணுறது வந்து எனக்கு புரியல. இப்போது எல்லாருமே வந்து ஒரு அடிக்ஷன் இருக்கும் சார், ஒரு விஷயத்தில் அடிக்ஷன்ன்றது தப்பு, அது ஒத்துக்கிறீங்களா? அடிக்ஷன்ன்றது இல்லை உங்கள் வார்த்தைகள் இருந்தால் நான் பயன்படுத்துகிறேன். அடிக்ஷன்ற வார்த்தை தப்பு. புக் அடிக்ஷன் தவறா? புக் அடிக்ஷனுக்கு புக் அடிக்ஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் சார், இப்போ புக் ரீடிங் தான் சொல்லுவாங்க. வார்த்தைகள் கரெக்டாக புக்கை ரீடிங்னு வாங்க. போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிக்ஷன் வாங்க. எந்த காஃபி அடிக்ஷன் கூட சொல்றாங்க சார். இப்போ ஆமா, அதுவே அதிகமான கொக்கைன் தானே, கஃபைன் தானே. ஒரு இளைஞனா நான் பார்க்கும்போது இவன் வந்து சினிமாக்கு போய் முதல் காட்சி கொண்டாடுறவன் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து நிறைய போதை பொருள் இது இப்படி போற ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா நீ அட்லீஸ்ட் படம் பார்த்துட்டு ஆரவாரம் பண்ணிட்டு போடா, ஏதோ பண்ணிட்டு போ, டான்ஸ் ஆடிட்டு போ அப்படின்னு இருக்கு. நீ இந்த குடிப்பழக்கம் இதுக்கு அடிக்ட் ஆகிறதோட இதை நீ கொண்டாடுறது. 18 வயசு செஸ் விளையாடி இப்போ சமீபத்தில் வந்து குகேஷோட கிங்கை வந்து தூக்கி போட்டாரு. நீங்க வந்து எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இளைஞர்கள் வந்து குகேஷ் வந்து ஜென்டில்மேனாக நடந்துக்கினார். யூஎஸ்ஏல இருக்கிறவர் குகேஷ் தோத்தோன்னு தூக்கி போடுவார். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு குகேஷ். நிறைய இந்தியர்கள் போயிட்டு எங்கள் ஆள் வந்து 19 வயசு தான் ஆனால் ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டான், எதில் 40 வயசு ஆள் ஆனால் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டான்னு கமெண்ட் போட்டு பேசுகிறாங்க. நம்ம ஏன் அந்த இளைஞர்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றோம்? ஏன் அவங்களெல்லாம் கடந்து போகிறோம்? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் இளைஞர்கள் தான், அவங்களே பாராட்டிட்டு தாங்க சார். இல்லையே, கொஞ்சமாக பாராட்டுறீங்களே. இது விஷயம் வந்துட்டு சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து இப்போது நாம் தமிழர் கட்சி கூட இருக்குங்க. நாம் தமிழர் கட்சியில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருதுங்களா? சரி, இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாரையுமே வந்து அரசியல்வாதியாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க இனிமேல்ட்டு. சினிமாவில் பார்த்தது வேறு. இப்போ இன்றைக்கி தேதியில் அவரும் அரசியல் கட்சி.